ஹலோ ஃபேரீஸ், வெல்கம் பேக் டு ஃபேரிடா கிரியேஷன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃப்ளை ப்ரூச்சஸ் ஒர்க் தான் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒர்க் எப்படி மேக் பண்ணுற சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல் கோல்ட் கலர் ஒயர், ஷாக்கிங், சுகர் பீட், கட் பீட். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ சில்க் த்ரெட் எடுத்துகிட்டு அந்த கோல்டு கலர் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அந்த த்ரெட்டோடைய அந்த சைஸ் லெவலுக்கு வந்து ரோல் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, எனக்கு இதுக்கு தேவைப்படுறது 2 ரவுண்ட் வந்து தேவைப்பட்டது. ரவுண்ட் ஷேப் வந்து 2 மேக் பண்ணி எடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹார்ட் மாதிரி நம்ம வந்து ஒரு மேக் பண்ணிட்டு போகிறோம். எப்படின்னா, ஸோ நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணி தான் அதை வந்து நம்ம கர்வ்ஸ் வந்து, அதாவது கையில் தான் வந்து நம்ம வளைவுலாம் கொடுக்க போகிறோம். பென்ஸ்லாம் அண்ட் இம்பார்ட்டன்ட், ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள், கிளியராக புரியும். ஓகே, இதுவுமே மேக் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு 2 ஹார்ட்டின் ஷேப்பில் வந்து மேக் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் ரெட் கலர் ஷாக்கிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய சாரீ ப்ளவுஸ்க்கு கான்ட்ராஸ்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதை நல்லா ஃப்ளெக்சிபிளாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நாட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. டபுள் நாட்டாக கூட போட்டுக்கோங்க. ஓகே, சேம் நான் 2 வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன சைஸ்க்கு அதாவது என்ன ஷேப் வந்து வேணுமோ அந்த ஷேப் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் நார்மல் ஷிவிங் த்ரெட் அண்ட் நீடில் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. 2 or 3 ஸ்டிச்சஸ் வந்து டைட்டாக மேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது நல்லா டைட்டாக ஃபிட் ஆகியிருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சிம்பிள் ஒர்க் தான். ஆனால் இந்த ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ரொம்பவே வந்து அழகாக தெரியும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஹெவி ஒர்க் மாதிரி உங்களுக்கு வந்து இது காட்டும். ஓகேங்களா, மறக்காமல் ட்ரை பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் 3mm பீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சுகர் பீட் தான் காமிச்சிருந்தேன், பட் 3mm பீட் பார்க்கும்போது இன்னுமே அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதனால் 3mm பீட் வந்து யூஸ் பண்ணி 4 பீட் லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸ் பற்றி பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்கு வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் தான் அப்லோட் ஆகுது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பிக் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 வந்து, அதாவது இந்த பட்டர்ஃப்ளைக்கு மேலே வந்து ஒரு கொம்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கட் பீட் யூஸ் பண்ணி ஒவ்வொரு பீடாக யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. அட் லாஸ்ட் அது வந்து பிரைட்டாக லுக்கை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒயிட் கலர் பேர்ல் பீட் வந்து யூஸ் பண்ணி லாக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஆஸ் யூஷுவல் இது வந்து ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க, ஸ்டிச்சிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை, நார்மல் நீடில் யூஸ் பண்ணி பண்ணுறது தான். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து உங்களுடைய ப்ளவுஸ்க்கு டிசைன் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த ஒர்க் பிடிச்சிதான் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் இதனுடைய ஃபைனல் லுக். அண்ட் ஐ ஹோப் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.